அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கீழமை நீதிமன்றங்கள் நடைபெற்ற டிரைவர் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதவங்கள மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்து 30/1/2025 அதாவது இன்றைக்கி தான் ரைட்டா. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 72 ஹவர்ஸ் வந்து நாங்கள் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து சரியாக அப்லோடு பண்ணலையோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து கடைசி தேதி என்பதனால உங்களுக்கு வந்து நினைவுபடுத்துறதுக்காக இந்த நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, சர்டிஃபிகேட் அனுப்பியிருப்பீங்க. யாராவது இன்னும் அனுப்பாமல் இருந்தீங்க, இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துமே அனுப்பாமல் இருந்தீங்கன்னா மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. jrcmhc2024@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உடனடியாக வந்து என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்களோ அதை வந்து இமீடியட்டாக வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ அனுப்பும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் பேர், என்ன சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்ற விவரங்களை வந்து அதில் குறிப்பிட்டு வந்து அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் அந்த என்ன கேபி சைஸில் வந்து பண்ணணும் சார் அப்படிலாம் கேட்டிங்க. அந்த மாதிரி எதுவும் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ மெயிலில் நம்மளால் எவ்வளோ சைஸில் அட்டாச் பண்ண முடியுமோ அதை நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கேபி அந்த சைஸ் ஃபைலோட சைஸை பற்றி எதுவும் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் சார் அப்லோட் பண்ணணும் சில பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இவங்களே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டு பி சப்மிட்டட், எதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா, அல்லது பிஎஸ்டமா, அல்லது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டா. என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சரியாக அப்லோட் பண்ணலையோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்கள் பேருக்கு பக்கத்தில். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் வந்து அப்லோட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அடுத்த கட்டமான செலக்ஷன் லிஸ்ட் கொடுக்கும்பொழுது உங்கள் பேர் வந்து வராது. ஸோ இன்றைக்கி நீங்கள் மெயில் பண்ணலை, இன்றைக்கி 30ஆம் தேதி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது நீங்கள் என்ன தான் படித்து கஷ்டப்பட்டு நல்ல கட் ஆஃபில் எடுத்திருந்தாலும் உங்கள் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் தெளிவாக வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இமீடியட்டாக வந்து எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து அனுப்புங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து சர்டிஃபிகேட்டை வந்து மெயில் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்ட்டை தவிர, அதாவது டிரைவர் போஸ்ட்டை தவிர கீழமை நீதிமன்றம் நடைபெற்ற வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், ஜூனியர் பாய்லர், சீனியர் பாய்லர், எக்ஸாமினர், ஸோ இது போன்ற போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த 30ஆம் தேதி இன்றைக்கி லாஸ்ட் டேட் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக பிப்ரவரி 1st வீக்கில் ரிசல்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் ஆஃபீஸுக்கு எப்போ சார் ரிசல்ட் வரும் தான் கமெண்ட்டில் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ பிப்ரவரி 1ஸ்ட்லேயே நம்ம வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்ற செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.